வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாயுடு ஒரு கேவலமான அருவருத்தக்க ஒரு விமர்சனத்தை தாவேக தலைமை மீது வைக்கிறார். சினிமால ஒரு நடிகை ஒரு தனியா எடுத்த புகைப்படமோ, ஒரு நிகழ்ச்சியில எடுத்த புகைப்படமோ, நிகழ்ச்சியில எடுத்திருப்பாங்க, அதை தனியா எடுத்த மாதிரி எடுத்து ஒரு புத்தகம் எழுதுவாங்க. கிசுகிசுன்னு ஒரு கேவலமா ஒரு புத்தகம் எழுதுவாங்க. அதை விட கேவலமா ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒரு கட்சி தலைமை மீது வைக்கிறார். நானும் தெரியாம வார்த்தை விட்டுட்டாரு, எப்படி மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு பார்த்தா 2 நாளா பாத்துக்கிருக்கேன். நேத்து மைக்கை நீட்டி கேள்வி கேட்கறாங்க, அவர் பின்னாடி திரும்பிட்டு போயிறாரு. இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க, நான் யார் மனதையும் புண்படுத்தும்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு விமர்சனம் வைக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்ககிட்ட மட்டும் கிடையாது, மாநில தலைவர்கிட்ட மட்டும் கிடையாது, பாஜகவோட தமிழ்நாட்டுல பாஜக சப்போர்ட் பண்ண உங்ககிட்ட கேட்கிறேன். என்ன பாஜக கிட்ட என்ன இருக்கு, என்ன பண்ண போற தமிழ்நாட்டுல நீ என்ன இப்ப நான் தமிழ்நாட்டுல திமுக சரியில்லை, திமுகவை நான் திட்டம் போதா, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இது சில விமர்சனத்தை வச்சு திட்டம் போதான். திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்ற அங்கே பாரு அப்படின்னு பாஜக ஆளுற மாநிலத்தை கேட்டாங்க. நீ கேவலம் நான் திமுக சொல்லும்போது என்னோட பெரிய கவனம் அங்க இருந்து பாஜக தான் கை கேட்டாங்க. அப்படி இருக்குல்ல, நான் தமிழ்நாட்டுல அதை பண்ண போறேன் அப்படின்னா நீ என்ன பண்ண போற? தமிழ்நாட்டில் என்னத்தை மாற்ற போற? இத்தனை மாநிலத்துல ஆண்டுக்கு இருக்கீங்களா? இத்தனை மாநிலத்துல தமிழ்நாட்டை விட எதுல நீங்க உயர்ந்திருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. தமிழ்நாட்டுல பாஜக தேவை என்ன இருக்கு? இங்க என்ன பண்ண போறீங்க? மதக்கலவரம் ஏற்படுத்த போறீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. சும்மா தமிழ்நாட்டுல நாங்க ஆள போறோம், திமுகவுக்கு மாற்று பாஜகன்னா என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். எதுவுமே இல்லாம அவங்கள விட ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துட்டு நாங்க தமிழ்நாட்டையும் அந்த கேவலமான ஆட்சியை கொடுக்க வரோம் அப்படின்னு நினைக்கிறது என்ன மாதிரியான முனையிலே தெரியல. அதை விட பெரிய கேவலமானா கருணாநிதி அவர்களோட மோசமான ஒரு கேள்வியை பேசியிருக்காரு. சரி மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா மன்னிப்பும் கேட்கல. இதை மற்ற கட்சிக்காரங்க கண்டனம் தெரிவிச்சுமே ஒரு மன்னிப்பு கேட்கல. மற்ற கட்சிக்காரங்க பார்வையில பார்க்கும்போது திமுக காரங்க ரொம்ப அப்படியே புனிதர் போல அவங்க ரொம்ப பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது ஒரு பெண்களை பத்தி பேசக்கூடாது, ஒரு கட்சி தலைமை மீது இது பண்ணணும்னா அவங்க கட்சியை பத்தி பேசுங்க, தனியாரை பத்தி பேசக்கூடாது, பல பேர் திமுக கலந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த திமுக காரங்க இதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது யாருமே கவனிக்கல, யாருமே ஏன் கண்டனம் தெரிவிக்கல? அவருக்கு கூட்டு மேடை வச்சு அவார்டு கொடுக்குற என்னத்தை பண்ணிட்டாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி? அந்த பேர் அவர் யாரு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் கூட்ட அவார்டு கொடுத்து இன்னைக்கு நீங்க பாஜக பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படின்னு அவ்வாறு குரல் கொடுக்குறேன் விஜய்க்காகங்கிற மாதிரி ஒரு நல்ல கட்சி மாதிரி ஏன் ஒரு கேவலமான இது? நீ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போதே அவர் மேல என் கட்சியில இப்படி பேசிட்டு அவரை கட்சி விட்டு ஒரு நிரந்தரமா நீக்கிறோம் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அவருக்கு கொஞ்ச நாள் கட்சியை விட்டு நீக்கிட்டு ரொம்ப எதிர்ப்பு நீக்கிட்டு திருப்பி அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஆள் தேவையான இந்த காலத்துல பசங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசினா தானே பிடிக்குது, அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஆள் தேவையான உள்ள கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு இப்ப அவருக்கு மேடை வச்சு அவார்டு கொடுத்துட்டு இன்னைக்கு நீ நாயனார் பேசினது தப்புதான், ஆனா அதை கண்டிக்கிறதுக்கு திமுக காரங்களுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா தகுதி இருந்தா நீ அன்னைக்கே நீ கண்டிச்சிருக்கல. இன்னைக்கு அந்த நாய்க்கு இது சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்ப வயசு அதிகமா இருக்கு நாய்க்கிறேன்னா வயசு மட்டும் மரியாதை தீர்மானிக்காது, செய்யற செயலும் பேசுற பேச்சுமே மரியாதை தீர்மானிக்கும். அவ்வளவு ஒரு கேவலமான மேடையில ஒரு பெரியவர் ஒரு மேடையில பேசினா இங்க உள்ளவங்களுக்குலாம் அவரை விட வயது கம்மியா இருப்பாங்க, இல்ல சின்ன பசங்க காலேஜ் பசங்க இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசும்போது நீ முன்மாதிரியா நின்று ஒரு மேடை நின்று பேசணும். ஆனா நீ இந்த இடத்துல நீ என்னென்ன பேசுனது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்றேன் பேசிட்டு போயிட்டாரு. அவரை திமுக தூக்கி கொண்டாடிட்டு அவார்டு கொடுத்துட்டு இன்னைக்கு நயனாருக்கு கருத்து கண்டனம் தெரிவிக்கிறேன். கண்டனம் தெரிவிக்கிறது சரிதான், ஆனா யார் தெரிவிக்கணும்னு இருக்குல்ல. அதுக்கப்புறம் நான்கு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை திருமணம் சொல்றாரு, அவர் பேசுனது தப்புதான், ஆனா அது சொல்றதுக்கு தாவைகளை ஒருத்தனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு. நான் சொல்றேன், உனக்கு என்ன தகுதி இருக்கு? ரஜினி அரசியலுக்கு வரும்போது ரஜினியை நீங்க அரசியல் ரீதியா மட்டுமா எதிர்த்தீங்க? ரஜினியை நீ தமிழன் கிடையாப்பா, இங்க இப்போ தொடர்ந்து தமிழர்லாம் ஆண்டுகிட்டு நாட நாசம் பண்ணிட்டாங்க, அதனால உன்னை எதிர்க்கிற அப்படின்னு சொல்லி எதிர்த்தா அது சரி, உண்மை, அது சரி. அதுக்கப்புறம் அவர் பாஜக மூலமா வாராரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், பாஜக தான் அவர் புஷ் பண்ணது எல்லாத்தையும், அதை சொல்லி நீ எதிர்த்தா சரி. ஆனா நீ என்ன சொல்லி எதிர்த்த? நீ ஃபுல்லா தனிநபர் விமர்சனம். ரஜினி மகளை பத்தி, யாருக்கு குழந்தை பத்திச்சுன்னு ஒரு நடிகர் பேரை சொல்லி திட்டின நீ இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம ரஜினியோட தாயாரை பத்தி பேசும்போது சீமானே கீழே நின்று கைதட்டிக்கிட்டாரு. நீங்க எல்லாம் எந்த தகுதியில இருந்துன்னா என்ன ஒரு தமிழ் தேசியன்னு ஒரு அழகான நாட்டுக்கு தேவையான ஒரு கொள்கையை எடுத்து பேசிக்கிட்டு அந்த கட்சியில ஒரு இழிவான ஒரு ஆளுதான் நீ எங்கிட்ட தனிநபர் தாக்குதல தாவேக்காக்கு யாருக்கும் தகுதி இல்லை. நீ பேசாத பேச்சு இங்க யாரும் தாவேக்கல யாரும் பேசலாம். அப்படி பேசினாலும் பேசுறது தப்புதான். இந்த ரொம்ப பேர் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசி கமெண்ட் அடிக்கிறாங்க. அவங்க எஃப்ஐஆர் ஐடியா யாரும் உண்மையிலே தாவகை சேர்ந்துக்கலாம் அல்ல தாவேக்காக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக நீங்க கூட 10 ஐடி ஓபன் பண்ண சொன்னீங்களா, அந்த 10 ஐடியில 5 ஐடி தாவேக்க மாதிரி கூட ஐடி வச்சு நீங்க பேசியிருக்கலாம், யாருக்கும் தெரியும். ஆனா அதை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது சாட்டை திருமணன் அவர்களுக்கு.